ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் தில்லைநாதன். இன்று இந்த வீடியோ பதிவில் நான் ஒரு அதிசயமிக்க ஒரு எண் ரகசியத்தை உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். இந்த எண்ணுக்கு ஒரு அற்புத சக்தியும் ஒரு மேஜிக்கல் பவர் கண்டிப்பாக உண்டு. ஒரு மனிதன், ஒரு எண்காரர்கள் இந்த எண்ணை முறையாக பயன்படுத்திவிட்டால் கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும், நல்ல ஒரு பாதை, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக அந்த எண் அந்த நபருக்கு கொடுத்துவிடும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி அவங்க வாழ்க்கையை மாற்றம் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் இந்த எண் கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துவிடும். இது உண்மை. நான் சொல்லக்கூடிய எண், அந்த எண் வேற எந்த எண்ணும் அல்ல, அதுதான் எண் 27, நம்பர் 27. இந்த எண் 27 செவ்வாயோட ஆதிக்கம், செவ்வாயோட பலம் நிறைந்த ஒரு எண். கண்டிப்பாக இந்த எண் தி மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர் எண் வரிசையில் இந்த எண் கண்டிப்பாக இடம் பிடித்துவிடும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இவ்வகையான அற்புதமான வீடியோ பதிவை நான் ஃபியூச்சரில் போடும்போது கண்டிப்பாக எளிதில் உங்களை வந்து சேரும். எண் 27, நம்பர் 27. இந்த எண்ணுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுக்கு ஒரு மந்திர சக்தியும் ஒரு மேஜிக்கல் பவர் கண்டிப்பாக உண்டு. ஒரு மனிதன் இந்த எண்ணை கரெக்டாக பயன்படுத்தி விட்டால் அவரோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் பவர், அதாவது ஒரு மேஜிக் மாரி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், திடீர் நல்ல பாதைகள், திடீர் என்று அவரோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பணம் வசதி, ஹெல்த், வெல்த் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் தான் இந்த எண் 27. 2 என்றால் சந்திரன், அதாவது மனம், புத்தி, இன்ட்யூஷன் பவர். 7 என்றால் கேது, அதாவது ஸ்பிரிச்சுவல், விஸ்டம், விடாமுயற்சி. 2 என்ற சந்திரனும் 7 என்ற கேதுவும் இரண்டும் இணைந்து ஒரு செவ்வாயாக உருமாறி இந்த எண் 27க்கு அற்புத பலன்களும் அற்புத ஒரு மேஜிக்கல் சக்தி கண்டிப்பாக உண்டு. ஒரு நபர் இந்த எண்ணை கரெக்டாக பயன்படுத்திவிட்டால் எல்லா வகையான செல்வ செழிப்பு, பணம் வசதி, முன்னேற்றங்கள், நல்ல ஒரு பதவி, ஒரு பொசிஷன் கண்டிப்பாக அந்த எண் கொடுக்க உள்ளது. இந்த எண்ணுக்கு ஒரு மாந்திர சக்தி கண்டிப்பாக உண்டு. ஒரு மந்திரம் இந்த எண்ணில் நம்ம ஜபம் செய்து வந்தால் சீக்கிரமே சித்தியாகி அந்த மந்திர பலனை கண்டிப்பாக அந்த எண் நம்மளுக்கு கொடுத்துவிடும். அதே சமயத்தில் இந்த எண் ஒரு மாந்திரிகம், தாந்திரிகம் இதில் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த எண் ஒரு அற்புதமான ஒரு ரகசிய பலனை கொடுக்க உள்ளது. மேலும் இதோட விளக்கத்தை நான் முழுமையாக கூறினால் இது ஒரு மாந்திரிகம், தாந்திரிகம் டாபிக்காக உருவாகிவிடும். அதனால் இதோட நான் நிறுத்திக் கொள்கிறேன். தமிழ் ஜோதிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் உண்டு. அந்த 27 நட்சத்திரங்களோட பவர் இந்த எண் 27க்கு கண்டிப்பாக உண்டு. இந்த எண் 27 செவ்வாயோட ஆதிக்கத்தில் உள்ள எண்ணால அந்த நபருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உடல் வலிமையும், மன தைரியமும், நல்ல ஒரு உழைப்பும், அசராத உழைப்பு இந்த எண் அந்த நபருக்கு கொடுத்து எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இந்த எண் கண்டிப்பாக அந்த நபருக்கு கொடுத்துவிடும். இந்த எண்ணுக்கு எதிரியை வீழ்த்தக்கூடிய சக்தி கண்டிப்பாக உண்டு. நம்ம முன்னுக்கு எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் அதை அசால்ட்டாக தூக்கி போட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு பாதையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த எண் கண்டிப்பாக உருவாக்கி அந்த இலக்கை அடையக்கூடிய அமைப்புகள் இந்த எண் கண்டிப்பாக அந்த நபருக்கு உருவாக்கி கொடுத்துவிடும். இந்த எண் 27 ஒரு பேராக நம்ம பயன்படுத்தும் போது யூனிஃபார்ம் சர்வீஸ், அதாவது போலீஸ், மிலிட்ரி, ஆர்மி, இதை நம்ம ப்ரொஃபஷனாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஹாய் பொசிஷனும் நல்ல ஒரு ஹாய் ரேங்கிங் இந்த எண் அந்த நபருக்கு கண்டிப்பாக கொடுத்துவிடும். அசராத உழைப்பும் தெளிவான சிந்தனையும் புத்திசாலித்தனமும் இந்த எண் 27 மூலியமா ஒரு மனிதனுக்கு கொடுத்து கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி, பணம், புகழ் அடைய வைக்கக்கூடிய வலிமை இந்த எண் கொடுத்துவிடும். இது உண்மை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 9, 18, 27ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 9 வந்தால் அல்லது 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 3 வந்தால் இந்த எண் கண்டிப்பாக அற்புதமான பலன் அள்ளி வழங்கக்கூடிய சக்தி இந்த எண் 27க்கு உண்டு. அதே சமயத்தில் 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த எண்காரர்கள் அல்லது தேதி மாத வருஷம் கூட்டி 2 வந்தால் இந்த எண்ணை தவிர்த்து கொள்வது மிக்க நலம். ஏனென்றால் இந்த எண் 2ம் 9ம் ஒரு நேர் விரோதமான ஒரு எண், அதாவது நேர் விரோதமான ஒரு எண் பலனை கண்டிப்பாக இந்த எண் கொடுத்துவிடும். இந்த எண்ணை தவிர்த்து கொள்வது மிக்க நலம்.
உங்களுக்கு ஒரு ரகசியம் கூறுகிறேன். இந்த எண் 27 பயன்படுத்தும் போது சிகப்பு வர்ணம், அதாவது ரெட் கலர், இந்த கலரை நீங்க பயன்படுத்தி விட்டால் கண்டிப்பாக இன்னும் அற்புதமான பலன்கள் இந்த எண் மூலியமா உங்களுக்கு கொடுத்துவிடும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு வர்ண வாகன கலராக இருக்கலாம், அல்லது உடுத்தும் உடையில் இந்த கலரை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் குடியிருக்கும் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இந்த சிகப்பு கலரை பயன்படுத்திவிட்டால் இந்த 27 எண்ணும் இந்த சிகப்பு கலர் இரண்டாக கலக்கும் போது கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்கள் அள்ளி வழங்கக்கூடிய சக்தி இந்த இரண்டுக்கும் உண்டு. இதை பயன்படுத்தி நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த எண் 27இல் பேராக கொண்ட சில உதாரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப் மாலே, நீனா வாங், மடோனா, கேபி சிங், கோவிந்தா, பிடி உஷா. அன்பர்களே, நான் கொடுத்த இந்த விளக்கம் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பயனை அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த எண் 27 நீங்கள் கரெக்டாக முறையாக பயன்படுத்தி நீங்களும் வெற்றி அடைய வேண்டும் என்று எனக்கு மிக ஆசை. என்னை நேராக சந்தித்தோ அல்லது தொடர்பு கொண்டு நல்ல ஒரு ஆலோசனை கேட்ட பிறகு இந்த எண்ணை பயன்படுத்திக் கொள்வது மிக்க நலம். அதே சமயத்தில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அன்பர்களுக்கு என்னோட குருக்கும் இந்த கலைக்கும் இறைவனுக்கும் மிக்க நன்றியை சொல்லி இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.